கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அருமையுள்ள சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சியடைய கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு பேராக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உயிர்த்த ஆண்டவரை பணிதளங்கள் அடையாளங்கள் காணப்படுது. வாசிக்க கேட்ட 4 வேத பகுதியின் கீழே நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். யாத்ரா புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது மோசையோடு பேசுகிற தேவன் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். உலகத்தின் முடிவு பிறகு நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொன்னவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளிலே கூட முதல் வேத பகுதியிலே நகோமி அவனுடைய புருஷனாக எலிமெலேக்கு உறவு முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்தி உள்ளனாய் ஒருவன் இருந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ரூத்தின் சரித்திரமும் எஸ்தரின் சரித்திரமும் ஒரு பெண்கள் உடைய பெயர்களிலே அது உருவாக்கப்பட்ட ஒரு சரித்திர நூலாக இது காணப்படுகிறது. நியாயாதிபதியில் நியாயம் விசாரிக்கும் காலத்திலே இந்த ஒரு நிகழ்ச்சியை நமக்கு ஒரு சரித்திரமாக தொடங்கப்படுகிறது. ரூத்தின் சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும். ரூத் என்ற பெயருக்கு சிநேகிதி என்று பொருள். அவள் அன்பானவள் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மோவாபு ஸ்திரியான பெண் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் நான் அந்த கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று போனார். அந்த ஒரு போவாசுடைய கண்களில் அவளுக்கு தயவு கிடைத்ததினாலே போவாஸ் அருக்கன் கண்களிலே அவர்கள் அந்த இடத்திலே பணித்தளங்களிலே அவள் மற்ற பெண் மீது நகோமியோடு கூட வந்த மோவா பெண் பிள்ளை மீது அந்த அறுக்கர்கள் பிறகாலே செல்லும்போது அவளின் இடத்திலே கேட்டுக்கொண்ட பிரகாரமாக அவளுக்கு போவாஸ், மகளை நீ எங்கும் போக வேண்டாம், இந்த வயலிலே எங்கும் போகாமல் இந்த வயலிலே அந்த கறிகளை பொறுக்கிக்கொள் என்று சொன்னார். அந்த இடத்துல அவள் அந்த மகளை பார்த்து சொல்லும்போது, அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாய் இருந்த எனக்கு நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உடைய கண்களில் தயவு கிடைத்தது என்று சொல்கிறார். அதற்கு பிற்பாடு புருஷன் மரணம் அடைந்த பிற்பாடு அந்த ஜென்ம தேசத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு வருகையிலே இந்த ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்குடைய செட்டையின் கீழே அடைக்கலமா வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்ற வார்த்தையின்படி ரூத்துக்கு போவாஸ் கண்களில் நிறைவான பலன் கிடைக்கிறது. அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் அந்த வயல்களிலே கதிர்களை பொறுக்கி கொண்டிருந்தால் அது தீர்த்த போது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமையாக அவள் கொடுக்கப்பட்டது. அவள் சாப்பிட்டு அவள் மறுபடியும் தன்னுடைய மாமியாராகிய நகோமிக்கும் அவள் கொடுத்தாள். அந்தபடி இருவருமாக அந்த இடத்திலே கர்த்தர் அவர்களை போஷிப்பதற்கு கர்த்தர் ஒருவரை கட்டளையிட்டு இருந்தார். ஆகினால் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை அவளுக்கு கிடைத்தது. இந்த நாளிலே உயிர்த்த இயேசுவை குறித்து நாம் படிக்கும்போது உயிர்த்த ஆண்டவர் பணித்தலங்களில் எப்படி ஆண்டவரை நாம் அடையாளப்படுத்துகிறோம் என்ற வார்த்தையை நாம் பார்க்கும்போது, அவர் மரித்தும் இன்னும் பேசி கொண்டிருக்கிறார் என்ற வார்த்தையின்படி நாம் அறிந்து கொள்ள, கர்த்தர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தர் சதாகாலம் நம்மளோடு இருந்து அவர் செய்கிற அற்புத அடையாளங்களை குறித்து 3 பகுதியாக நாம் பார்க்கலாம். கிறிஸ்து தொடக்க காலத்தில் இருந்தது போல நற்கிரிகளை செய்வதில்லை, அவர் தான தர்மங்களை செய்து வந்தது போல இந்த நாட்டிலே சீடர்கள் மத்தியிலே கூட அப்பேற்பட்ட ஒரு காரியம் நடந்தது. தபித்தாள் என்ற ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கும்போது, தபித்தாள் என்ற மகள் அவள் ஒரு சீஷியாக இருந்தால் அவள் தான தர்மங்களை செய்து வந்தாள். அது இயேசுவின் காலத்திலே கூட அவள் கீழ்ப்படிந்து வேலைகள் அவள் செய்யும்போது அந்த இடத்திலே அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் பார்க்கும்போது அந்த யோப்பா பட்டணத்திலே அவர் அந்த சீடர்கள் மத்தியிலே அவர் பெரிய ஒரு சீஷியாக இருந்தால், அந்த நாட்டிலே வியாதிப்பட்டு மரணமாயிருந்தால் அந்த இடத்துல இருக்கிறவர்கள் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல பேதுரு எழுந்து அவளுடன் கூட போய் சேர்ந்தபொழுது அவர்கள் மேல் வீட்டு அறைக்கு போய் அங்கே அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது கொண்டிருந்தால், தொற்கால் என்ற மறுபெயர் கொண்ட அவளுக்கு அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து கொண்டு நின்றார்கள். பேதுரு எல்லாரும் வெளியே போக செய்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி, அவள் தபித்தாலே எழுந்திரு என்றால், அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவள் பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ள அவளுக்கு முன்பாக நிறுத்தினாள். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அநேகர் கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். பின்பு அவள் யோப்பா பட்டணத்திலே போய் தோல் 11 சீமோன் என்னும் வீட்டிலே அநேக நாள் தங்கியிருந்தாள். சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது 15ஆம் அதிகாரத்திலே அவள் சொல்கிற வார்த்தை, உத்தமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் அந்த இடத்திலே அவர் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் என்று சொல்லும்போது கைகளில் பரிசுத்தம் உள்ளவர்களும் அப்படியா இருக்கும்போது அந்த பரிசுத்தவான்களுடைய மரணம் அவளுக்கு உயிர்ப்பிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல கட்டளையிட்டது. ரூத்தின் சரித்திரத்திலே பார்க்கும்போது விதவைக்கு அவள் அந்த இடத்துல ஒரு நல்ல பெண்மணியாக இருந்ததினாலே அவளுக்கு மறுவாழ்வு கிடைத்தது. இந்த நாட்களிலே தாவீது ராஜா சொன்னது போல யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் என்று சொல்லும்போது உத்தமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேச வேண்டும். இன்றைக்கு உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை ரூத்தினுடைய சரித்திரத்திலும் தபித்தானுடைய வாழ்க்கையிலும் இருந்ததை நாம் பார்க்கிறோம்.
இந்த நற்செய்தி பாடத்திலே நாம் வாசிக்கும் போது பகிர்தலினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். கீழ்ப்படிதலுக்கு பகிர்ந்தல் என்ற ஒரு உதாரணமாக இயேசு இருந்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே கூட சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். இந்த நாட்களிலே கூட அப்படியாக திபேரியா கடல் ஓரத்திலே அவர்கள் சீமோன் பேதுரு மீன் பிடித்து கொண்டிருக்கிற வேளையிலே அவர்கள் ராம் முழுதும் அந்த இடத்திலே மீன் பிடித்து ஒன்றும் அகப்படவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே வந்து சீஷர்கள் என்று அறியாமல் இருந்தார்கள். அவர்கள் புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டார். அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஆதலால் இயேசு அன்பாயிருந்த பேதுருவை குறித்து அவர் சொல்றார், கேட்ட உடனே வஸ்திரம் இல்லாதபடினால் அவன் கடலிலே குதித்தான். அவர்கள் தரையிலே வந்திருக்கிற போது அந்த இடத்துல அவர்கள் மீனையும் அப்பத்தையும் அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இப்போது நீங்கள் பிடித்த மீன்களை சிலவற்றை கொண்டு வார்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை தரையிலே இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலைகள் கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்று சொன்னார். இந்த நாட்களிலே கூட இது ஒரு பெரிய அதிசயம். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம் விசேஷர்களுக்கு அறிந்த இது 3வது தரிசனமாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த நாட்களிலே கூட நாம் பார்க்கும்போது உயிர்த்த ஆண்டவரை வயல்வெளியில், பணியிடங்களில், இல்லத்தில் மற்றும் கடற்கரை போன்ற பணியிடங்களில் அடையாளம் கண்ட நாம் நமது பணியிடங்களில் உயிர்த்த ஆண்டவரை கிறிஸ்துவை அடையாளம் நாம் காண்பது எப்படி என்று நாம் பார்க்கும்போது கர்த்தர் ஆற்றல் அளிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே இப்பேற்பட்ட ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் நாம் ஜீவிக்க வேண்டும். நற்கிரைகள், தான தர்மங்கள், கீழ்ப்படிதல், பகிர்தல், இப்பேற்பட்ட ஒரு காரியங்களை நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் செய்யும்போது அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு கொடுக்கிறார். ஆகையினாலே இயேசு வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று சொன்னவுடனே அவருடைய வாழ்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆகினால் வலைகள் கிழியத்தக்கதாக மீன்களை பிடித்து கொண்டார்கள். இந்த நாட்களில் கூட அதுபோல இந்த மண்ணுலகில் பிறந்த நாம் வளர்ந்து சிறுவையில் மாண்டு அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு பரமேறி அவர்கள் 3வதாக அவர் தரிசனத்தை காண்பிக்கிறார். இந்த உடன் பணியாற்றும் திருச்சபை குடும்பங்கள், நாம் வாழ்கிற இடங்களிலே நாம் இயேசுவை நாம் அடையாளம் காட்டுகிறோம் என்று நாம் பார்க்கும்போது இப்பேற்பட்ட நிகழ்வுகளை நாம் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்போது கர்த்தர் நாம் பணிதளங்களின் அடையாளமாக இருக்கிறார். கர்த்தர் சாட்சியாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வார்த்தையை நம்பி வலையை விரித்தாரே, வலைகள் நிரம்ப மீன்கள் பிடித்தாரே, வாழ்வில் வளமும் ஜெயமும் அடைந்தாரே. அல்லேலூயா. வாழ்வில் வளமும் ஜெயமும் அடைந்தாரே. உம்மை நம்பும் மனிதருக்கு நீ செய்யும் நன்மை பெரிதானது. உம்மை நம்பும் அனைவருக்கும் நீர் கேடகமாயிருக்கிறீர். ஸ்தோத்திரம் அத்தா. உம்மை நம்பி வலையை விரிக்கும் போது வலைகள் தர கிழித்தக்க மீன்களை கொடுக்கிறாண்டரே. உம்மை நம்பி அப்பா அந்த வயல்வெளியிலே போகும்போது போவாஸ் கண்ணில் ரூத்துக்கு தயவு கிடைத்ததான்றே. உம்மை நம்பி பேதுரு அப்பா அந்த வார்த்தையை சொல்லி தபித்தாலே எழுந்தர் என்று சொல்லும்போது உயிர்ப்பித்தீரான்றே. இப்பேற்பட்ட வார்த்தையில் நாங்கள் இயேசுவின் மேலே நம்பிக்கை வைக்கும்போது உயிர்த்த ஆண்டவரை நாங்கள் பணியிடங்களிலும் நாங்கள் வாழ்கிற இடங்களிலும் நாங்கள் அடையாளங்களாக இருக்கிற தேவன் கிருபையா நீர் வழி நடத்தும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.